மக்களே இன்னைக்கு எந்த டியூட்டியுமே வரலன்ட்டு என் ஃப்ரெண்டு ஸ்ரீரங்கம் போகலான்ட்டு கூப்பிட்டான். இந்த பெரம்பூர்லேருந்து திருச்சிக்கு பத்மாவதி பஸ்ஸில் 2 பேரும் போயிட்டு இருக்கோம். திருவானைக்காவலில் இறங்கலாம். அந்த குட்டி பஸ் வந்துச்சு. இதில் ஏறி போயிட்டு இருக்கிறோம் ஸ்ரீரங்கத்துக்கு. டிக்கெட்டு ரொம்ப கம்மி. கண்ட்ராக்டர் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக இருக்கார், பங்கு வச்சுக்கிட்டு நாகார்ஜுன் மாதிரி. ஸ்ரீரங்கம் வந்தாச்சு மக்களே. கோபுரத்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். உள்ளார நடந்து கும்பிடுறவங்களாம் கும்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு எல்லாம் விசேஷ நாளா. பார்க்க முடியாதவங்க இதை வீடியோ மூலம் நான் பார்த்துக்கோங்க. உள்ளே போக நல்லா தோராமலாம் பண்ணி நல்லா தான் வச்சிருக்காங்க கோயில். உள்ளார வரிசையில் நிற்க வந்தால் ஊருப்பட்ட கூட்டம் மகளே. இன்னைக்குன்னு பார்த்தா அம்மாவாசை நீ எதோ யாராவது இருக்கணுமோ சொன்னாங்க. அந்த முன்னாடி படம் பண்ண ஒரு கேனப்பைய கிண்டிக்கார பையன் குளிப்பானோ குளிக்க மாட்டானோ மாலையெல்லாம் வேற போட்டுக்கிறான். அவன் மண்டையில் பாருங்க பூவை. பக்கத்தில் நிற்கிற மாதிரி வார தாங்க முடியல. அம்மை கும்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு பின்னாடி ஆயிரங்கால் மண்டபத்தை பார்க்க வந்தோம். அன்னைக்கு தான் அது ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இத்தனை நாள் மதுரையில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் என் செருப்பை அவனை களவான்ட்டு போயிட்டு அம்மா தானே ரொம்ப சங்கட குஸ்கா வருது. என் ஃப்ரெண்டு செருப்பு பாருங்க, புது செருப்பு. அதை விட்டு என்னோட பிஞ்சு போன கிராக்ஸை தூக்கிட்டு போகிறானுங்க. இவங்கெல்லாம் என்ன அப்புறம் பக்கத்தில் ஹோட்டலில் ஒரு குஸ்கா அனுஷ்கா சாப்பிட்ட குஸ்காவை சாப்பிட்டு வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டுட்டோம். உங்களுக்கு அவராஜ் பஸ் இருந்துச்சு. பஸ் நல்லா தான் இருக்குது. உள்ளார போய் பார்த்து சும்மா நச்சுன்னு போடுறாங்க. அவராஜ் பஸ்ஸில் பாட்டு செம்மையாக இருக்குது. கம்பெனிட்டு போட கொஞ்சம் அதில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 ரூபாய்க்கு வீட்டுக்கு சேர்ந்துட்ட மக்களை வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு சோளத்தை ஆட்டணும் மாட்டுக்கு. அப்படி என்னை உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் லைக்கை போடுங்க மக்கள்.